வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி ஆடி கும்மாயம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆடி கும்மாயம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் அரை கப்பு உளுத்தம்பருப்பு. இது அப்படியே நல்லா சிவப்பாக இருக்கணும். இப்போ நம்ம எல்லா பொருளுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவும் போட போகிறதில்ல. இப்போ நல்லா வறுபட்டுச்சுங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு. இதையும் நல்லா செவக்க வறுத்துடலாம். இதுவும் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு எடுத்து போட்டிருக்கேன். தட்டிலேயே இதையும் சேர்த்துக்கலாம். அரிசி 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி. இது நல்லா பொரி அரிசி மாதிரி வறுத்துடணும். இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் இந்த தட்டிலே கொட்டிக்கலாம். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. உளுந்து, பாசிப்பருப்பு, அரிசி இது மூணும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் சேர்த்து பொடிச்சிக்கோங்க. இதை நல்லா நைஸாக பிடிச்சிக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இருந்தாலும் இதில் கொஞ்சம் கொரகொரப்பு இருக்குது. அதனால் நம்ம சல்லடை வச்சு நல்லா சலிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சன்னமான சலாடை எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சாச்சு. இது பாருங்கள், இந்த அளவு கப்பு இருக்குது. இதை தூரத்துக்கு போட்டுடலாம். இப்போ இந்த சலித்த மாவுலேருந்து அரை கப்பு மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா மாவு தான் நமக்கு அளவு. நான் அரை கப் போடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு கப்பு கூட போட்டுக்கலாம். இது ஒரு கப் மாவு வரும். இப்போ இந்த அரை கப்பு மாவில் தான் நம்ம ஆடி கும்மாயம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு அரை கப்பு வெல்லம். இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு. இதில் அரை கப் எடுத்திருக்கேன். இதுக்கு 1.25 கப் அளவு தண்ணி. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்குது. இது பாகு பதெல்லாம் தேவையில்லை. இது வடிகட்டுறதுக்காக நம்ம ஜஸ்ட் கொதிக்க வைக்கணும். இந்த அளவு கொதிச்சா போதும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவு நெய் தேவைப்படுங்க. நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதை 3 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இதில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம சலித்து வச்சுருந்த அரை கப்பு மாவு போட்டு ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். அந்த மாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ மாவு நல்லா வறுபட்டுச்சு. இதில் நம்ம வெள்ளை கரைசலை வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலரணுங்க. ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் செஞ்சுட்டு நல்லா கலரிக்கோங்க. இப்போ இதில் இந்த மாவெல்லாம் வெந்து வரணும். ஸ்டவ் மட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பார்த்துக்கோங்க. உடனே இது கெட்டியாகும். அதனால் கைவிடாமல் கலரிடலாம். இப்போ நல்லா சேர்ந்து வருது பாருங்கள். இதோட நச்சு வச்சுருக்க ஒரு 3 ஏலக்காய். ஸோ இடையில நம்ம நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில்
அது நல்லா ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், நெய் போட்டு கலரிட்டால், இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டால் போதும். இப்போ இன்னும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துலாங்க. அப்போ தான் கடைசியாக நெய் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, அவ்வளோதான். எல்லாம் அப்படி சேர்ந்து வருது பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் இந்த கரண்டியோடு அப்படியே சுழண்டு வரணும், அதான் கரெக்டு. இவ்வளவு தான் நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ட்ரெடிஷ்னலான ஆடி கும்மாயம் ரெடி. ஆடி கும்மாயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.